Hi everyone, welcome to SR Academy. டிஎன்டிஇடி சோஷியலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒன்று இன்றைக்கி கேள்வி மற்றும் பதிலோட பார்க்க போகிறோம். இது 3ஆம் தேதி 8/2/2023 அன்றைக்கி ஃபோர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 91 150 வரை மொத்தம் 60 கேள்விகள் கேட்கப்படும். இதில் இந்த வீடியோவில் 30 கேள்விகளும் அதற்கான பதிலும் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 91 கஜினி மாமுதுவின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம். விடை இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை போர் எடுத்து வென்றார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, மீதி 16 தடவை அவரை யார் தோக்கடித்து அனுப்புனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கஜினி முகமது 17 தடவை போர் எடுத்தார். 17 தடவையும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியும் தாக்கி கொள்ளையடிச்சிட்டு திரும்பி போயிடுவார். அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடும் அதுதான். ஸோ அவர் 16 தடவை தோத்தார் அப்படின்னு கிடையாது, 17 தடவையும் ஜெயித்தார். 92 கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல? விடை டொமிங்கோ பயஸ் சீனா என்பது தவறு. சரிங்களா, அதுதான் சரியான விடை. இவங்கெல்லாம் எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. இபின் பத்தூதா மொராக்கோ, அப்துல் ரசாக் பாரசீகம், நிகிட்டின் ரஷ்யா, இவங்கெல்லாம் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள். 93 கேந்திரம் என்னும் கோட்பாடு எந்த காலத்தில் தோன்றியது? விடை இரும்பு காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேந்திரம் அப்படின்னா நமக்கு கேடயம் ஞாபகம் வச்சுக்கலாம். கேடயம் எதில் இருக்குது? இரும்பால் செய்யப்படுவது, அதனால் இரும்பு காலம். 94 கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? யார் யார் எந்தெந்த நிலவரி திட்டம் வாங்கினாங்கன்றது தான் இங்கே இருக்குது பாருங்க. விடை வெலஸ்லி ஜமீன்தாரி முறை என்பது தவறு. காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார். தாமஸ் மன்றோ ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தார். வில்லியம் பென்டிங் மகள்வாரி முறையை கொண்டு வந்தார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க, யார் யார் என்னென்ன வரி முறையை பின்பற்றினார்கள். 95 தவறான இணையை தேர்வு செய்க. விடை சி தனதேவன் ஐஹோல் கல்வெட்டு. மற்றதெல்லாம் சரி. காரவேலர் அதிகும்பா கல்வெட்டு, ருத்ரதாமன் கிர்னார் கல்வெட்டு, சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. 96 எந்த இடங்களும் அந்த இடத்துல தொடர்புடையவர்களும் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. 96க்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, இதுதான் சரி. இப்போ கயத்தாறு அப்படின்னா அது கட்டபொம்மனை குறிக்கும். அந்த இடம் கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடம். ஸோ நாகலாபுரம் அப்படின்னா அது சிவசுப்பிரமணியம். நாகலாபுரம் சிவசுப்பிரமணியம். பாஞ்சாலங்குறிச்சி செவத்தையா. திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர்கள். 97 முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு. விடை சிஇ 712, போஆ 712, பொது ஆண்டு 712. அது என்ன சார் பொது ஆண்டு? ஸோ புத்தகத்தில் ஒரு காலத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. என்னென்னா கிபி கிமு அப்படின்றத பொது ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுன்னு இருக்கு இல்லையா. பொது ஆண்டுனா கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு கிபின்னு சொல்லுவோம். அதை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்த கேள்வி 98. விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம். அலாவுதீன் கில்ஜி ஒரு மிகப்பெரிய அரசர். அவர் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் வரை ஜெயிச்சிருக்கார். ஸோ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் வரை அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ விடை தௌலதாபாத். இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் தௌலதாபாத். 99. ரிக் வேதகால மக்களால் பயிரிடப்பட்ட யவம் என்பது என்ன? ரிக் வேதத்தில் யவம்னு ஒரு பயிரிட்டாங்க, அது என்ன? 99. அது ஆப்ஷன் A3 பார்லி. 100. டேஷ் கன்ஃபியூசியஸ் காலத்துக்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்தவர். இவரை விட 53 வயது மூத்தவர். அவர் யாரு? விடை லா ஓ சே. நாம வச்சுக்கோங்க, கன்ஃபியூசியஸ் என்றவர் சீனாக்காரர். இப்போ இதில் இருக்கிறதுலையே சீனா பேர் எது இருக்குது பாருங்களா, லா ஓ சே. அவர் தான் கன்ஃபியூசியஸுக்கும் மூத்தவர். 101. கீழ்கண்டவைகளில் எந்த வாக்கியம் தவறானது? விடை ஆப்ஷன் A4. நாயக்க அரசர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தது இல்லை என்பது தவறு. அப்போ மீதி 3 சரி இல்லையா? என்னெல்லாம் பார்த்துடலாம். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியை அல்லது இராணுவ முகமையை அல்லது சிற்றரசை குறிக்கும். அவர்கள் பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதில் சுதந்திரமாக செயல்பட்டனர். ஸோ பாளையக்காரர்களில் ஒருவர் தான் கட்டபொம்மன். இவங்கெல்லாம் வரி வசூல் செய்பவர்கள். யாரோட ஆட்சி காலத்தில்னா, கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஆட்சி காலத்தில். அவங்க பெரிய பேரரசு இருந்தது. அவங்களோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் வரி வசூல் செய்து கிருஷ்ணதேவராயருக்கு கொடுப்பவர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஸோ கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு பிறகு அந்த பேரரசு விழுந்தது. அதுக்கப்புறம் வரி வசூல் செய்கிற இவங்களே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தனர். மேற்கொண்டு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க, பாளையக்காரர்கள் தெலுங்கு பேசுபவர்கள். அவர்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், சிவாஜி தமிழில் அப்படி பேசியிருப்பார் கட்டபொம்மன் டயலாக்லாம். ஆனால் உண்மையான கட்டபொம்மன் தெலுங்கு பேசுபவர். 102. பொறுத்துக. இதில் இந்த கழகங்கள் பற்றி இருக்கு பாருங்க. ஜிலஸ்பி அவர் வேலூர் கழகம். 2வது மஞ்சி அவர் சந்தால்கள். 3வது ஜக்கோபியன் கழகம் அவர் ஸ்ரீரங்கப்பட்டினம். மங்கள் பாண்டே பாரக்பூர். ஸோ அவ்வளோதான். 103வது கேள்வி. மீண்டும் பொறுத்துக. ஸோ எந்தெந்த அரசர்கள் எந்தெந்த வருடங்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பொருத்தி பாருங்க. விடை டி. ஃபஸ்ட்டு ரஷ்யான்னு இருக்குது. இந்த விடை டி A4. இந்த ஆப்ஷன் தான் சரியானது. ரஷ்யா அவங்க ஒரு பெண் ராணி, முஸ்லீம் பெண் ராணி. ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா ரஷ்யா என்றது தான் பதிலாக இருக்கும். ஸோ ரஷ்யா என்ற ஒரு பெண் தான் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க 1236லேருந்து 40 வரை ஆட்சி செய்தார்கள். முக்கியமான தகவல் இல்லையா? அடுத்தது 2வது பாயிண்ட்டு, கியாசுதீன் பால்பன். இவர் எப்போ ஆட்சி செஞ்சார்னா 1266 முதல் 1287 வரை ஆட்சி செய்தார்.
கியாசுதீன் பால்பன் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ரொம்ப ரொம்ப வந்து தைரியமானவர் அப்படின்னு வரலாற்றில் இடம்பெற்றிருக்காரு. இவருக்கு சந்திக்க வராங்க அமைச்சர்கள் சந்திக்க வராங்க அப்படின்னா இவருடைய காலில் விழுந்து பாதத்தில் முத்தமிட வேண்டும். செருப்பு போட்டிருந்தால் செருப்பில் முத்தமிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டிருந்தவர் தான் கியாசுதீன் பால்பன். அடுத்தது ஜலாலுதீன் கில்ஜி அவர் ஆட்சி செய்தது 1290 முதல் 1320 வரை. அடுத்தது அலாவுதீன் கில்ஜி, அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய பரப்பை ஆட்சி செய்த ஆட்சியாளர். இவர் வந்து ஆட்சி செய்தது 1296 முதல் 1316. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. படைப்பிரிவுகள் உள்ளிட்டவற்றை, நிலவரி வசூல் முறை எல்லாமே சீர்திருத்தங்கள் அதிகமாக செய்யப்பட்டது. அடுத்து 104, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது எது? பாருங்க. ஸோ தவறாக பொருந்தியது பாப்னா கழகம் மகாராஷ்டிரம் என்பது தவறு. மீதி எல்லாமே சரி. மாப்ளா கழகம் கேரளா, பர்தோலி சத்தியாகிரகம் குஜராத், சாம்ப்ரான் சத்தியாகிரகம் பீகார். 105, டேஷ் கிபி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிபின்னா பொது ஆண்டு அப்படின்னு. ஏதோ வந்திருக்கு பாருங்க. கிபி மாலவத்தை சார்ந்த யசோதர்மன் மூலமாக ஹன் இனத்தவர்களது ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. விடை டி 528. ஞாபகம் வச்சுக்கினா போதும். அடுத்து மீண்டும் பொறுத்துக. பேஷ்வா அமத்யா வாக்கியனாவி சச்சிவ். இந்த பொறுத்துக்க எதன் அடிப்படையில் இருக்குன்னா, மராத்திய ஆட்சி முறையில் ஒவ்வொரு அதிகாரியின் பெயரையும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேஷ்வா என்பது பிரதம மந்திரியை குறிக்கும். அமத்யா என்பது நிதி அமைச்சரை குறிக்கும். அடுத்தது வாக்கியனாவி சி, அது வந்து மந்திரியை குறிக்கும். சச்சிவ் என்பது உள்துறை செயலாளரை குறிக்கும். அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இதுவரை நடந்த 8 கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், டிஎன்டிஇடி பேப்பர் 2க்கு 8 கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஆன்சர்ஸும் இருக்குது. அடுத்தது டிஎன்டிஇடி தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்ட சைக்காலஜி மெட்டீரியல் எங்ககிட்ட 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட சைக்காலஜி பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். 107வது கேள்வி, முதன்மை ஆதாரங்கள் என்று அழைக்கப்படுபவை எதெல்லாம்? முதன்மை ஆதாரங்கள் கல்வெட்டு பொறிப்புகள், நாணய சான்றுகள், இலக்கியங்கள், நினைவு சின்னங்கள். இது எல்லாத்துலேயும் இலக்கியங்கள் வந்து முதன்மை ஆதாரங்களாக வராது. மீதி எல்லாமே முதன்மை ஆதாரங்கள். ஏன்னா இலக்கியத்தில் முழுக்க உண்மை அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கல்வெட்டு பொறிப்புகளோ, நாணய சான்றுகளோ, நினைவு சின்னங்களோ பெரும்பாலும் உண்மை. அதை முதன்மை ஆதாரம் என நாம் கொள்ளலாம். அடுத்து 108, எந்த டில்லி சுல்தானிய ஆட்சியாளர் முதலில் ஜஸியா வரியை முஸ்லிம் அல்லாத மக்களிடம் வசூலித்தார்? ஸோ பாருங்கள், இது குப்புதீன் ஐபக். ஸோ அடிமை வம்சத்தின் முதல் அரசரே யாருன்னா குப்புதீன் ஐபக் தான். அதாவது அடிமை வம்சம் அல்லது டில்லி சுல்தான்களின் ஆட்சி, எப்படி ஒன்றா சொல்லுவாங்க. இவர் தான் முதல்ல ஜஸியா என்ற வரியை விதித்தார். அதாவது முஸ்லிம் அல்லாத மக்களிடம் ஜஸியா என்ற வரியை விதித்தார். ஜஸியா இந்த வரி இந்தியாவில் விதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மத மாற்றத்தை வலியுறுத்தி அது எதுவும் நடைபெறலைன்றதால அவங்க 2ஆம் தர குடிமக்களாக, முஸ்லீம் அல்லாதவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக கருதப்பட்டு வரி விதிக்கப்பட்டது. 109, பின்வருவனவற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும்.
ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார். ஆதரவற்றவர்களுக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை வழங்கினார். அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகள் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார். ஸோ இதில் சரியான கூற்று எது அப்படின்னு பாருங்கள். ஏபி ரெண்டுமே சரியானது. ஷெர்ஷா என்ற அரசர் அக்பரின் முன்னோடி என கருதப்படுகிறார். இந்த கேள்வியும் கேட்பாங்க, அக்பரின் முன்னோடி யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஷெர்ஷா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஷெர்ஷா என்ற வார்த்தைக்கு புலியை வென்றவர் என்று அர்த்தம். ஷெர் அப்படின்னா புலி, புலியை வென்றவர் என்று அர்த்தம். ஸோ அவர் 5 வருடங்கள் தான் ஆட்சி செஞ்சார். அவரை பின்பற்றி தான் அக்பர் 50 வருடங்கள் ஆட்சி செய்தார். 110வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் அல்லது கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்த சான்றுகள் முதன்மை சான்றுகளோடு தொடர்பு இல்லை? இப்போதாங்க படித்தோம் அதை. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், வாழ்க்கை வரலாறுகள். ஒரே கேள்வியை 2 இடத்துல 2 விதமாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கை வரலாறுகள் முதன்மை சான்றுகளாக எடுத்துக்கல. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள்லாம் முதன்மை சான்றுகள். 111. ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது அது தலைமுறைக்கான கல்வி ஆகும். இந்த கூற்றை கூறியவர் யார்? இது நல்லாவே தெரியும், மகாத்மா காந்தி தான் இந்த கூற்றை கூறினார். 112. நீதித்துறையானது அரசாங்கத்தின் டேஷ் உறுப்புகளில் ஒன்று ஆகும். 3 உறுப்புகளில் ஒன்று. விடை. அடுத்து 113. முகவுரை பற்றிய சரியான தொடர்பு எது? இது இந்திய அரசியலமைப்பு சாசனம் பற்றிய கேள்வி. இதற்கு சரியான தொடர்பு எதுன்னா A3 இறையாண்மை, குடியரசு, சமய சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயகம். முகவுரைனா என்ன சார் அப்படின்னா ப்ரிஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புக்கை எழுதுறதுக்கு முன்பக்கம் இது எதனால் எழுதப்பட்டது, என்ன நோக்கங்கள்னு எழுதுவாங்க இல்லையா, அதுதான் முகவுரை. இந்திய அரசியல் சாசனத்தின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டது இறையாண்மை, குடியரசு, சமய சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக. இந்த வார்த்தைகளை நீங்கள் இதே வரிசையில் எழுதினா தான் கரெக்டுங்க. நீங்கள் மாற்றி மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தப்புங்க. 114. புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1986. விடை ஆப்ஷன் A4 1986. 115. 1995ஆம் ஆண்டு 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம்? விடை பெய்ஜிங். இதுவரை நம்ம பார்த்த கேள்வியெல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் வரலாறு ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்கப்படுகிறது. ஒரு கேள்வியை சிவிக்ஸில் இருந்து கேட்டாங்க, ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சார்பாக. ஆனால் இதுவரை பார்க்குறோன்னா புவியியல், ஜியாகிரஃபின்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து எந்த கேள்வியும் வந்ததாக தெரியல. ஸோ நாம் முக்கியத்துவம் கொடுத்து வரலாற்றை நல்லா படிக்கணும். வரலாறு எண்ட்லெஸ், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே கிடையாதுங்க, அவ்வளோ இருக்குது. மத்திய ஆயுத காவல் படையில் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? உள்துறை அமைச்சகம். 117. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே டிஎன்டிஇடி சார்பாக போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோக்கள் டிஎன்டிஇடிக்காக நாங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ 117. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது இந்திய தேசிய சின்னங்கள் பற்றிய கேள்வியாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இதிலேயே சரியானது எது அப்படின்னா அசோக சக்கரம் 24 ஆரங்கள் என்பது சரி. அடுத்து 118 கூற்று. இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. காரணம், இது நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஸோ விடை பாருங்களேன். ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆறானது அதாவது காரணமானது ஏவை விளக்குகிறது. சரியான விளக்கம் தான் அது. 119 இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. ஜப்பான் நாட்டின் பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது டயட் என்று அழைக்கப்படுகிறது. DIET டயட். 120 எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா அவங்க கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொடுப்பாங்க. அவர்களுக்கு உரிய சலுகைகள் அனைத்துமே எதிர்க்கட்சி தலைவருக்கும் கிடைக்கும். இது பார்ட் 1 வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மேலும் இதில் 30 கேள்விகள் இருக்குது. விரைவில் பார்ட் 2 வெளியிடப்படும். ஸ்டே டியூன்ட்.